அப்பப்பா! என்ன வாழ்க்கடா இது! ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு நமக்கு எத்தனை தடவை தோணியிருக்கோம். ஆனா, அந்த ஓய்வுங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க, சுவாமி சித்பவானந்தரோட ஒரு ஆழமான சிந்தனைய வச்சு ஓய்வோட உண்மையான அர்த்தத்தை நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். வாங்க முதல்ல ஒரு விஷயத்த பத்தி பேசலாம். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். அதாவது நம்மளோட அலையும் மனம். வெறி பிடிச்ச குரங்கு மாதிரி அலையற எனக்கு ஓய்வே கிடைக்காதா? அடடா! இந்த கேள்வி கேட்கும்போதே எவ்ளோ பச்சுன்னு இருக்குல்ல. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு தவிப்பு. யோசிச்சு பாருங்களேன், இந்த வெறி பிடிச்ச குரங்குங்கிற உதாரணம் எவ்ளோ கரெக்ட். நம்ம மைண்டே ஒரு குரங்கு மாதிரி தான். இங்க தாவது அங்க தாவது, ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்க மாட்டேங்குது. எண்ணங்கள் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்படி இருந்தா நிஜமான ஓய்வு எப்படி கிடைக்கும்? அப்படின்னா உண்மையான ஓய்வுனா என்ன? அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஓய்வுனா என்ன இல்லன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். பொதுவா நம்ம கிட்ட ரெஸ்ட்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? வேலையை விட்டுட்டு எங்கேயாச்சும் வெக்கேஷன் போறது, இல்லனா கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கிறது. இதுதான் நம்ம லிஸ்ட்ல இருக்கும். ஆனா நிஜமாவே இதுதான் ஓய்வா? இங்க தான் ஒரு செம்ம ட்விஸ்ட் வருது. நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம வேலையிலிருந்து ஒதுங்கி நிக்கிறது தான் ஓய்வு. ஆனா இந்த சிந்தனை என்ன சொல்லுது தெரியுமா? அது ஓய்வே இல்லைன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுது. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஓகே, வேலையை நிறுத்துறது ஓய்வில்லைனா அப்போ எதுதான் உண்மையான ஓய்வு? வாங்க, விஷயத்தோட மையப்புள்ளிக்கே வருவோம். இதோ பதில் இங்க தான் இருக்கு. உண்மையான ஓய்வுனா என்ன தெரியுமா? மனசுக்குள்ள எந்த தொல்லையும் இல்லாம இருக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, இது நாம வெளியில செய்யற ஒரு ஆக்ஷன் கிடையாது. இது நம்ம மனசோட ஒரு நிலை. இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த சலனம், அந்த தொல்லை தான் நம்மள கரையா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு நம்ம கஷ்டத்தை இன்னும் பெருசாக்குது. அதனால தான் சொல்றாங்க, உண்மையான ஓய்வுங்கிறது இடத்த மாத்துறதுல இல்ல, மனச மாத்துறதுல தான் இருக்கு. சரி, கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த மனநிலைய அடையறது எப்படி? அதுவும் எக்கச்சக்க வேலைகளுக்கு நடுவுல இது எப்படி பாசிபிள்? வாங்க, அதுக்கான வழியையும் பாப்போம். இதுக்கு ஒரு 3 வழிகள் சொல்லப்படுது. 1, ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் நடுவுல கிடைக்கிற சின்ன கேப்ல மனச அமைதியா வச்சுக்கிறது. 2, பிரச்சனைகள் வரும்போது மனசு கலங்கிடாம ஸ்திரமா நிக்கிறது. 3, வேலை செய்யும்போது தேவையில்லாத பதட்டமோ பரபரப்போ இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கிறது. இந்த 3ம் ஒன்னா சேரும்போது தான் நாம வேலையிலேயே அந்த அமைதியை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம வேலைய நிறுத்துறத பத்தினது இல்ல, நம்ம வேலைய செஞ்சுக்கிட்டே நம்ம மனநிலைய மாத்துறத பத்தினது. அதாவது ஓய்வுங்கிறது ஒரு எஸ்கேப் இல்ல, அது ஒரு பிராக்டிஸ். வாங்க, இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது வெறும் ஒரு மைண்ட் டெக்னிக் மட்டும் கிடையாது. இது ஒரு ஆழமான ஆன்மீக தேடல், அமைதிக்கான ஒரு பெரிய ஏக்கம். தாயுமானவரோட இந்த வரிகளை பாருங்க, எவ்ளோ அழகா சொல்லுது. தூங்காமல் தூங்கி. என்ன அர்த்தம் இதுக்கு? நம்ம கண்ணு முழிச்சிருக்கும் போதே தூக்கத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு ஆழமான அமைதியை அனுபவிக்கிறது. இன்னும் சொல்லப்போனா நம்ம வேலைய செஞ்சுக்கிட்டே அந்த பேர் அமைதியில மூழ்கி இருக்கிறது. அப்போ நம்மளோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்கணும்? எங்கேயோ தப்பிச்சு ஓடிப்போய் அமைதியை தேடாம, நாம இருக்கிற இடத்துல செய்யற வேலையிலேயே ஒரு விழிப்புணர்வோட, ஒரு ஆழமான அமைதியோட இருக்கிறது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, செயலில் அசையாமல் இருப்பது. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இன்னைக்கு உங்களுக்கான அந்த அமைதிய, அந்த நிதானத்தை நீங்க எங்க கண்டுபிடிக்க போறீங்க? நீங்க செய்யற வேலையிலையா, மத்தவங்க கிட்ட பேசும்போதா, இல்ல உங்க மனசுக்குள்ள ஓடுற 2 எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற சின்ன கேப்லியா? யோசிச்சு பாருங்க.